கூடாதுன்னு சொன்ன காரியங்களை பண்ணவே கூடாது. ரிஷிகளுடைய அங்கீகாரம் இருக்கோ, நம்முடைய முன்னோர்கள்லாம் எந்த காரியத்தை பண்ணினாலோ அந்த காரியத்தை தான் பண்ணணும். ஏன்னா வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காமல் கண்ணை கட்டிண்டு எது தர்மமோ எது நீதியோ நியாயமோ அதை தான் சொல்லணும். இதுக்கு மாறுதலாக கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் இருக்கு, அதை கட்டாயம் செய்யக்கூடாது. நாம் க்ஷேமமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகான்கள் இருக்காலும் அப்பேற்பட்ட மகான்களை நாம் அலட்சியம் பண்ணவே கூடாது. யான்யனவத்யானி கர்மாணி அனவத்யானி கர்மாணி, எதெல்லாம் கூடாதுன்னு சாஸ்திரங்களும் முன்னோர்களும் சொல்லியிருக்காளோ அந்த காரியம் கூடாதுன்னு சொன்ன காரியங்களை பண்ணவே கூடாது. எந்தெந்த காரியங்கள் தோஷமற்ற காரியங்களோ சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்கோ, ரிஷிகளுடைய அங்கீகாரம் இருக்கோ, நம்முடைய முன்னோர்கள்லாம் எந்த காரியத்தை பண்ணினாலோ அந்த காரியத்தை தான் பண்ணணும். அனவத்யானி கர்மாணி, இதெல்லாம் எதுக்குன்னா சில பேர் காலமாகும்போது காஃபி கேட்டுடுவா. அந்த காஃபியை கொண்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி காலமாயிடுவா. அந்த புள்ள மாட்டு பொண்ணுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். காஃபி கேட்டுட்டு போயிட்டாலே, காஃபி கேட்டுட்டு ஒரு வாய் கூட குடிக்காமல் போயிட்டாள். இதுக்கு என்னடா பிராயஷ்சித்தம் பரிகாரம் என்னன்னா, ஸ்ராத்தத்துக்கு வர பிராமணாளுக்கு முதல்ல காஃபி கொடுத்துரும். என்ன அவள் தானே அம்மா ரூபத்தில் அப்பா ரூபத்தில் இருக்க போகிறா. அம்மா அன்னைக்கு கேட்டுட்டு குடிக்கல போயிட்டா, இப்போ அவள் ரூபத்திலேயே இருக்கா, இவாளுக்கு ஒரு காஃபி கொடுத்தா அம்மாட்ட போயிடும். இது மாதிரி காரியம்தான் பண்ணக்கூடாதுங்கிறது உபநிஷத்து. இதெல்லாம் உன் மனோபாவம், உன் மனோபாவத்தையும் சாஸ்திரத்தையும் லிங்க் பண்ணவே கூடாது. அந்த சாஸ்திரம் எப்படின்னா வேண்டியவா வேண்டாதவா பார்க்காது. இப்பயுமே ஜட்ஜ்மெண்ட்டு இந்த நீதிபதி பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்குது பாருங்க, திராசை கையில் வச்சுட்டு ஒரு தேவதை, நீதி தேவதை, தர்ம தேவதை, அது கண்ணு கட்டியிருக்கும். ஏன் கட்டியிருக்கும்னா எதிர்த்தா மாதிரி இருக்கிறவாளை பார்க்கக்கூடாது. ஏன்னா வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காமல் கண்ணை கட்டிண்டு எது தர்மமோ எது நீதியோ நியாயமோ அதை தான் சொல்லணும். அதுக்கு தான் கண்ணை கட்டியிருக்கு. இதுதான் சாஸ்திரம். சாஸ்திரம் என்ன பண்ணுன, வியக்தியை பார்க்காது, அந்த பர்சனை பார்க்காது, அவனுடைய மனோபாவத்தை பார்க்காது. பின்ன எதை பார்க்கும்னா எது கரெக்டோ அதை தான் சொல்லும். நீ காஃபி கொடுக்குறதெல்லாம் என்னன்னா உன்னுடைய திருப்தி. உங்கள் அம்மாவுக்கு யார் வந்தாலும் கிள்ளிகிட்டே இருப்பா. சில அம்மாவுக்கு வழக்கம், குட்டுவா கிள்ளுவா. அவளுக்கு கை குறுகுறு கிட்டக்கவா குட்டவா உன்னை குட்டணும்னா அவன் கிட்டக்க வரத்துக்குள்ளே காலமாயிட்டா. இப்போ அம்மா கடைசி ஆச்சா குட்டுறது தான். ஸ்ராத்தத்துக்கு பிராமணா 2 பேரையும் வர சொல்லி நங்கு நங்கு நங்குன்னு 4 குட்டு குட்டும். அம்மா ஆசைப்பட்டா. காஃபி வேணா குடிப்பா, குட்டு வாங்கிப்பாளாம். பிராமணா காஃபி வேணா வாங்கிப்பா, குட்டு வாங்கிப்பாளோ. அனவத்யானி கர்மாணி, குற்றமற்ற காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, தோஷம் இல்லாத காரியம்னா என்ன, சாஸ்திரத்தில் கூடாதுன்னு சொன்ன காரியங்கள், கூடாதவைகள்னு சொன்னது இல்லாமல் செய், அவசியம் பண்ணு அப்படின்னு அங்கீகாரம் உள்ள காரியம். நாம் ஒரு காரியம் பண்ணுறதா இருந்தால் ஒன்றும் வேதத்தில் பிரமாணம் இருக்கணும், சாஸ்திரத்தில் பிரமாணம் இருக்கணும், ரிஷிகள் சொல்லியிருக்கணும், கடைசி பட்சம் நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்கணும். இது தாண்டி உன்னுடைய மனோபாவத்துக்கு நீ எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அது நீ லௌகீகமாக என்ன வேணாலும் பண்ணலாம், சாஸ்திர விஷயத்தில் போய் தொடக்கூடாது, சம்பிரதாய விஷயத்தில் தொடக்கூடாது. தானி சேவிதவ்யானி, அந்த காரியங்களெல்லாம் தான் செய்யணும். இதுக்கு மாறுதலாக கூடாதுன்னு சொன்ன காரியங்கள் இருக்கு, அதை கட்டாயம் செய்யக்கூடாது. நோயிதராணி ஏகேச்சாஸ்மச்ரேயாகும்சோ பிராமணாः தேஷாம் த்வயாசனேன பிரஸ்வசிதவ்யம்.
நமக்கு நாம் க்ஷேமமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மகான்கள் இருக்காளோன்னு, அப்பேற்பட்ட மகான்களை நாம் அலட்சியம் பண்ணவே கூடாது. ஆசனேன பிரஸ்வசிதவ்யம். அவள் அங்கே வெளியிலேருந்து நம்முடைய வீடு நோக்கி வந்த உடனே வந்தவர்களுக்கு முதல்ல ஒரு ஆசனம் கொடுத்து அவளை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தணும். பிரஸ்வசிதவ்யம். அவள் 2 மூச்சு பெருமூச்சு விட்டு நடந்து வந்த சிரமம் நீங்க அவளை உட்காந்து வச்சு 2 விசிறி ஒரு தீர்த்தம் கொடுத்து அவளை நீ பூஜை பண்ணணும். நாம் க்ஷேமமாக இருக்கணும்னு யாரெல்லாம் நினைப்பாளோ அந்த மகான்களை நீ பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது. அலட்சியம் பண்ணவே கூடாது. அப்புறம் மகான்கள்லாம் சில காரியங்கள்லாம் சொல்லுவா, தர்ம காரியங்கள்லாம். நீ அதை பண்ணு. நீ ராமாயண பாராயணம், நீ பாகவத பாராயணம் பண்ணு, நித்தியம் சாஸ்திராவர்த்தி காயத்ரி ஜபம் பண்ணு, நீ சிவ பூஜை பண்ணு, நீ வேதாத்தியனம் பண்ணு, நீ பகவத் ஆராதனம் பண்ணு. இது மாதிரி ஒரு காரியம் சொல்லுவா. இல்லை தர்ம காரியங்கள் சொல்லுவா. இந்த தர்மத்தை பண்ணு, அந்த தர்மத்தை பண்ணும்பா. அப்படி பண்ணும்பொழுது நாம் என்ன பண்ணணும் தெரியுமோ, அவர்கள் சொன்ன தர்மத்தை ஸ்ரத்தையாதேயம் கொடுக்கிறது. தர்மத்துக்கு நாம் செய்யும் பொழுது ஸ்ரத்தையா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.